ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஸ்ட்ரிப் லைட்டு பார்த்திங்கன்னா தோரணம் செய்யணும்னு சொல்லி ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரிப்பாக போட்டு நம்ம தோரணம் மாதிரி எண்டிங் ஸ்ட்ரிப் லைட்டில் கேட்டிருந்தாரு. பாருங்கள், 4 கலர் எடுத்துக்கிறோம். ப்ளூவு, பிங்க்கு, அப்புறம் பச்சை, ரெட்டு, இந்த 4 கலர் நம்ம வச்சு ரெண்டிங் போகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரிப் லைட்டை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லா வர மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டை எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், டேக்லேருந்து ரோப்லேருந்து ஒயர் கையில் 1.0 ஒயர் கையில் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா தான் நமக்கு டிசி லைன்னால 1.0 ஒயரு போதும், நமக்கு அதிகமாக போட வேண்டியதில்லை. ஓகேங்களா? அது இல்லாமல் வெயிட்டுக்கோசரம் நம்ம எல்லா லைட்டோட வெயிட்டு, ஒயரோட வெயிட் எல்லாமே ரோப்பில் உட்கார மாதிரி ரோப்பு வச்சுட்டோமா, அந்த ரோப்பில் நீங்கள் இழுத்துக்கிட்டீங்களா, ஒயரில் எந்த வெயிட்டும் உட்காருது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 2 கையில் ஒயர் எடுத்துக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கோசரம் எல்லோவும் ஒயர் 2 கலரில் நம்ம எடுத்துக்குது. பாருங்கள், 1.0 ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோப்பு, நம்ம மேலே ஹெட்ஜில் போகிறதுக்காக ரோப்பு. இந்த ரோப்பு எதுக்காக போகிறோன்னா, நம்ம 100 அடிக்கு இது பண்ண போகிறோம். அந்த 100 அடிக்கு வெயிட்டு தகுந்த ரோப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எல்லா வெயிட்டும் அதில் உட்காந்துக்கும். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ்ஸு பாருங்கள், 700 ஆம்ஸில் எஸ்எம்பிஎஸ்ஸை வச்சுக்கிறோம். 12 வோல்ட் டிசி. இதே போதும், நம்ம 100 அடிக்கு தாராளமாக 150 அடிக்கு நம்ம லோடு போட்டுக்கலாம். டிசி லைனில் 700 ஆம்ஸை ஓகே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சு லைட்டை நம்ம 3 கட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த லைட்டு கனெக்ஷன் ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபுல் வீடியோ போட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.